கண்டிப்பாக வந்து எஜுகேஷன்லையும் கல்வியிலையும் வந்து எப்போவுமே உயர்ந்து தான் இருக்குது. பட் இப்போ வந்து நம்ம எவ்வளோ ப்ரொக்ரெசிவாக போடுமோ நம்ம இன்னும் பின்னாடி தள்ளிட்டே வருமோ, பின்னோக்கி வந்துட்டு இருக்கோமோ என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அண்ட் இந்த போராட்டம் வந்து ஸ்டேட்டுக்கு எதிரான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு வாய்ஸாக இருந்து வி ஹாவ் டு ரைஸ் அப் தி வாய்ஸ் அகெயின்ஸ்ட் தி சென்ட்ரல். அண்ட் என்டிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இந்த கொஸ்டின் பேப்பரை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஜஸ்ட் லீக்கிங் த பேப்பர் ஃபார் த பீப்புள் டு சப்போர்ட் த பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி கெட்டிங் பெனிஃபிட். அண்ட் இங்கே வந்து யார் என்ன ஆகணுன்றது நீங்கள் வந்து நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இங்கே நாங்கள் என்ன ஆகணும், நாங்கள் என்ன படிக்கணுன்றதை வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியா பேஸில் ஒரு எக்ஸாம்ஸை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து கொண்டு வரது வந்து ஏற்பக்கூடிய விஷயமா கிடையாது. அண்ட் எஜுகேஷன், ஹெல்த் கேராக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுக்கு கொண்டு வந்துட்டு இங்கே பண்ணுற ஒரு எல்லா அபத்தமான விஷயத்தையும் வந்து இதுக்கு மேலே நாங்கள் ஏற்க வந்து நாங்கள் ரெடியாக இல்லை. வி ஆர் ரெடி டு டூ தி ப்ரொடெஸ்ட். இவ்வளோ நாளாக நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் போய் என்ன பண்ண போறீங்க? ஒன்றுமே நடக்காது. நீங்கள் போனால் என்ன ஆக போகுது? ஒருத்தர் போகலன்னா என்ன ஆக போகுது? அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் வந்துட்டு எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு தோணுது. மேபி நம்மளுக்கு பேன் நீட் கிடைக்கலனாலுமே ஃபேர் நீட் கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் ஷோராக வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு கேதர் ஆகிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. வணக்கம், என்னோட பேர் வந்து திவாகர். நான் கடந்த 4 நாளாக வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து இருக்கேன். ஸோ அவங்களோட வேண்டுகோள் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போது கடந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு 7 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட மோர் தென் 90 குழந்தைகளுக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க இந்த நீட்டுன்ற இந்த விஷயத்தால். எங்களோட வேண்டுகோள் என்னென்னா, இந்த நீட்டை தடை செய்கிறது உங்களோட முதல் கோரிக்கை. அது போக வந்து இதுக்கு காரணமாக இருந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து பதவி விலகணும். 3 நாளாக வந்து வீட்டில் இருக்க கொள்ளலை. எனக்கு ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்குது. நான் வந்து இந்த மாணவர்கள் அடி வாங்குறத பார்த்து இருக்க கொள்ளாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கேருந்து டெல்லிக்கும் போக முடியாது. ஆனால் நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டத்தை மிக அறத்தோடு எடுத்து நடத்தின நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயா போராட்டம் நடக்குமா, நம்மளுடைய பங்களிப்பு கொடுக்கலாமான்ற அந்த ஏக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைச்சது இந்த இடம். இங்கே தோழர்கள் முன்னெடுத்திருக்க இந்த போராட்டத்துக்கும் இந்த சிஜேபி அமைப்புக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாணவர்கள், இங்கே இருக்கிற அத்தனை மாணவர்களோட பெற்றோர்களுக்கும் ரொம்ப நன்றி. அந்த பெற்றோர்கள் வந்து அவங்கள எப்படி வழிநடத்திருக்காங்கன்றத இந்த ஒருங்கிணைப்பு மூலமாக தெரியுது. ஸோ இந்த நீட் இது வந்து மண்டே ஆரம்பிச்சுது. இது அங்கே ஜனதா மந்திரில் அவங்க அந்த மார்ச் டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட்டில் நடந்த வயலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மண்டே ஆரம்பிச்சு இன்றைக்கி 5வது நாளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே நம்ம கேட்குறது கம்ப்ளீட் நீட் பேன் அண்ட் அந்த வயலன்ஸுக்கு அகேன்ஸ்டாக நம்ம குரல் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக டிசென்ட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படி உரிமையில் ரோட்டில் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தவங்க மேலே வன்முறை நடத்தினது, லத்தி சார்ஜுக்கு அகேன்ஸ்டாக இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்து 5வது நாளாக தொடர் போராட்டமாக 24 hours நடந்துட்டு இருக்கு. நீட்டுக்கு அகெயின்ஸ்ட் ப்ரொட்டஸ்ட் என்ன நான் சொல்கிறேன்னா, இது வந்து அகெயின்ஸ்டுன்றதை விட இப்போ மாணவர்களுக்கு தேவை என்ன, அந்த கல்வியில் இருக்கிற அந்த சிலபஸ் மாறணும். அந்த கல்வியில் இருக்க அந்த சிலபஸ் மாற்றணும். இதுக்காக தான் இப்போ இவ்வளோ இது பண்ணுறோம். இது வந்து மத்திய அரசாங்கம் எவ்வளவோ வந்து வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு குழந்தைங்க ரொம்ப இப்போ எவ்வளோ படித்த மாணவர்கள் இருக்கிறாங்க, கொள்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு இதுவாக தான் இருக்கும், மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க அந்த பிள்ளைங்க. எவ்வளோ படித்த குழந்தைங்களுக்குலாம் இதுவாக இருக்கும். இது கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும். டெல்லியில் வந்து ஜந்தர் மந்தன் தொடங்கி எப்படி வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி அங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்கே போராட்டத்தை வந்து தொடங்கினாங்க. அந்த போராட்டம் அப்படிங்கிறது குறிப்பாக அந்த 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் ஒரு அரசு அவர்கள் மீதான அடக்குமுறையை வந்து அதிகரிச்சுது. இந்த போராட்டம் இன்று இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் வந்து பரந்த அளவில் போராட்டம் வந்து கட்டியமைக்கப்பட்டிருக்கு. அதன் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்டில் இறங்கி போராட தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு என்பது தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிரான ஒரு மாநிலம். இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பேன் நீட்டுக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட் தான். ஸோ நிறைய பேருக்கான ஒரு கேள்வி, சிஜேபி வந்து ஃபேர் நீட்டுன்னு தானே போராடிட்டு இருக்காங்க, அக்கௌண்டபிலிட்டிக்காக தானே போராடிட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கும் போது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு தான் ஃப்ரம் 2017 has started this protest to ban NEET. ஸோ we are still working on it.
அண்ட் இன்னைக்கு வந்து இது வந்து ரொம்ப இன்டென்ஸாக வந்து போகிறதுக்கான காரணம் வந்து இதற்கு மேலே வந்து எந்த மாணவர்களோட உயிர்களையும் வந்து இங்கே பலியாக்க முடியாது. அதை நாங்கள் இதுக்கப்புறம் விட போகிறதும் கிடையாது. பிகாஸ் வி ஆர் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன் அண்ட் எங்கள் கையில் தான் வந்துட்டு இங்கே கல்வின்ற ஒரு விஷயம் வந்து சமமான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் போக வேண்டிய ஒரு விஷயம். வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படின்ற ஒரு மேட்டர் வந்துட்டு இருக்கு. நம்ம வந்துட்டு ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு பேசுறாரு இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றது கலைஞ்சு போறது கிடையாது. எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் வந்து சொல்லிட்டு அது வந்துட்டு நாங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை பண்ணாம போய் மறந்துடுவாங்க. அவங்க கலைக்கிறதுக்காக பண்ணவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா கலைச்சிட்டா திருப்பி செய்யறது கஷ்டம். ஏன்னா நீங்க வந்து சட்டம் வேணும்னு கேக்குறீங்க. ஹியூமன் ரைட்ஸ் சட்டம் இருக்கு, விமன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் இப்போ எங்க போச்சு? சட்டம் ஜஸ்ட் பேப்பர்ல இருக்கு. வரதுனால நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் எழுதுவோமே தாண்டி அது வந்து அமல்படுத்துறாங்களா, அது யூஸ் பண்றாங்களான்றது கிடையவே கிடையாது. யாருமே வந்துட்டு மோடி விஜய் அவங்களெல்லாம் கேட்கறாங்களே தாண்டி இவ்வளோ ஆக்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆக்ட் ஏன் வேலை செய்யல? எங்க போச்சு? சுப்ரீம் கோர்ட்டுமே காணாம தானே போச்சு. எவ்வளோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இருக்கு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஸ்டாம்ப் போட வேண்டாம், இவ்வளோ காசுலாம் கட்ட வேணான்னு இருக்கு. ஆனால் அந்த இவ்வளோ போயிருக்குன்ற கூட ஒன்றுமே அங்கே திருப்பி எடுக்கல அப்படின்ற போது அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு வந்து நார்த்தில் வந்து ரொம்ப பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சைட்லேருந்து இந்த நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இளைஞர்கள் அண்ட் மாணவர்கள் ஒன்று கூடி நாங்கள் எங்களோட முழக்கங்களை வந்து இட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்துட்டுருக்கு. யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப வேணும். எல்லாரும் இந்த 100 பேர் 200 பேரை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஒன்று திறந்தோன்னா மாட்டுக்கே வந்து சட்டத்தை மாட்டணும், மனிதர்களுக்கு கண்டிப்பாக மாற்ற முடியும். ஜெய்ஹிந்த். வீட்டில் இருந்து நம்ம பார்க்குறது, டெலிவிஷனில் பார்க்குறதும், மீடியாவில் பார்க்குறதும், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொருத்தர பங்களிப்பு இங்கே இருக்கணும். எல்லாம் ஒவ்வொரு துளி நீரை சேர்ந்த கடல் மாதிரி இங்கே இருக்கணும். நம்ம வந்து போராட்டத்தை அறத்தோட ஒழுக்கத்தோட மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரிவிக்கணும். இவங்க வந்து இதில் எந்த கட்சி சாயலும் இல்லாமல், எந்த ஒரு செலிப்ரிட்டிஸ் விஐபிஸோட பூசுதலும் இல்லாமல் மக்கள், பொதுமக்கள், மாணவர்கள் மட்டுமே இதை வழிநடத்தி இதை வெற்றி காணணும். 2026 நடந்த நீட் தேர்வுடைய முறைகேட்டை கண்டித்து அதுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், நீட் தேர்வை ரத்து செய்யணும், என்டிஏவை கலைக்கணும் அப்படின்னு சிஜேபி பார்ட்டி வந்து டெல்லியில் கூடிய ஜந்தர் மந்தர் வந்து போராட்டம் பண்ணாங்க. அதை ஒட்டி மாணவர்கள், இளைஞர்கள், மாணவர் அமைப்புகள், பெருந்திரளாக ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணி போனாங்க. அந்த பேரணியை இந்த பாசிச மோடி அரசு மிக வன்மையான முறையில், மிக கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்திருக்கு. குறிப்பாக லத்தியை வச்சு அடிச்சுது, லத்தியில் வந்து ஆணியை வச்சு அடிச்சுது, அதை தாண்டி பெல்லட் குண்டுகளை வந்து பயன்படுத்துது. கடைசி வரைக்கும் காசு இருக்கவன் மேலே இருக்க ஒரு ஐடியா ஆஃப் இது இருக்கும்ல, காசு இருக்கவன் தான் டாக்டர் படிக்க முடியும், காசு இருக்கவன் தான் அட்வொகேட் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் ஒரு மேலே இருக்க ஒரு படிப்புன்னு நினைக்கிறாங்களே. ஆக்சுவலி அது வந்து உண்மை தான் திருப்பி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. எப்படி பண்ணுறாங்கன்னா, காசு இருக்கா, நீ கடன் வாங்கி கூட படிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி, நான் கடன் வாங்கி படிச்சுட்டேன், நான் இல்லாதவன், எனக்கு எப்படி வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவ் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் இதுவே வந்துட்டு காசு வாங்குறேன் இல்லை வேற ஏதாவது பண்ணுறேன்னா கரப்ஷன்றீங்க. கரப்ஷனுக்கு ஒரு தூண்டுதலாக இது இருக்குது அப்படின்னு நீங்கள் யாருமே நினச்சி பார்க்கலையா? நீட் கம்ப்ளீட் பேன் தான் தமிழ்நாடு வந்து 2017 நம்ம இதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டாண்ட்லேருந்து யாரும் விலகலை. கம்ப்ளீட் நீட் பேன் தான் நாங்களும் கேட்குறோம். நீட் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குங்கிற கருத்துலேருந்து யாரும் விலகவே இல்லை. ஸோ நீட் பேன் கம்பல்சரி வேணும். ஜெயிக்கும் ஜெயிக்காததுன்றதை விட தமிழ்நாடு வந்து ரொம்ப காலமாகவே ஒரு 9 இயர்ஸாகவே வந்து நீட்டை பேன் பண்ணுறதுக்கு நிறைய ஓக்கலாக இருந்திருக்காங்க. பொலிட்டிக்கலி ஆக்டிவான ஒரு ஸ்டேட் இது. நீட்டை பேன் பண்ணணும், தடை செய்யணுன்றதுல தான் வந்து ரொம்ப கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, போராடி இருக்காங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நான் என்ன சொல்வேன்னா வந்து நீட்டை பேன் பண்ணுறது செகண்டரி விஷயமா வச்சுட்டு வந்து எந்த எக்ஸாமினேஷனாலும், எந்த காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷனாலும் ஃபேர் அண்ட் ஜஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணணும், ஆர்கனைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணுன்றது தான் என்னோட ஒரு பெரிய கன்சர்ன். அதுதான் மேட்டர் ஆஃப் டிபேட்டாக இங்கே இருக்கணும். அதாவது காசால் குழந்தைகள் மீது குண்டுல புரிகிற மாதிரி சொந்த நாட்டு மாணவர்கள் மீது, சொந்த நாட்டு இளைஞர்கள் மீது இந்த மோடி அரசு, இந்த பாசிச மோடி அரசு வந்து துப்பாக்கி குண்டுகளையும் பெல்லட் குண்டுகளையும் பயன்படுத்தியிருக்கு. இந்த வன்முறையை கண்டித்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி போராட்டம் வராங்க. இந்த போராட்டம் வந்து கடந்த 5 நாட்களாக நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக 5 நாட்களாகவும் பெருந்திரளான மாணவர்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. தொடக்கத்தில் வந்து 500 பேர் 1000 பேர் இந்த இடத்துல இன்றைக்கி வந்து 2000 பேர் 3000 பேர், குறிப்பாக வந்து வார இறுதி நாட்கள் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் 10,000 பேர் வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒரு வீரியமான போராட்டமாக இந்த நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் உருவெடுத்துட்டு இருக்கு இந்த இடம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் பெரும் அளவில் வந்து இன்றைக்கி இங்கே வரக்கூடிய ஒரு ஹப்பாக இன்றைக்கி மாறி இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும், இரவு ஒரு 3-4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இங்கே தொடர்ச்சியாக இந்த நீட்டை எதிர்த்து பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைக்கி வந்து இங்கே பேச தொடங்கியிருக்காங்க. பல்வேறு ஜனநாயக சக்திகள், டாக்டர்ஸ், குறிப்பாக வந்து மருத்துவர்கள், அவங்க இந்த மருத்துவ படிப்பு படிக்கிறதுல அவங்க எப்படி நீட்டில் இல்லாதவர்கள் எப்படி வந்து படித்தாங்க, இன்றைக்கி நீட் அப்படிங்கிறது வந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இருக்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எங்களுக்கு வந்து சிவில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ, சிவில் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கோ, இல்லைனா வந்து நிறைய பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக வந்து கோச்சிங் சென்டர் வந்து ப்ரொமோட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வரும்போது என்ன ஆச்சுன்னா, லைக் சர்டன் கொஸ்டின் சொல்லியிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்களோட ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததுக்கு அப்படியே கான்ட்ராடிக்டிவாக இருக்குது. அது எல்லாமே மாறி இருக்குது. ஸோ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் இவ்வளோ நாளாக ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்டேட் போர்டு, அதே இலவசமான கல்வி தான் இல்லாதவனுக்கு ஒருத்தன் கிடச்சிட்டு இருக்கு. அவன் படிக்கிறது வந்து தப்பு. நான் காசு கொடுத்து ஒரு இடத்துல போய் படித்து அவன் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு கரெக்டுன்னு இருக்கும்போது, நான் வந்துட்டு இப்போ இவ்வளோ நாள் வந்து ஸ்கூல் லைஃப் எல்லாமே வேஸ்ட்டாக, நான் தப்பாக போய் யூபிஎஸ்சி எக்ஸாமில் எழுதிட்டு இருப்பேனா, தப்பாக போயிட்டு இந்த சிவில் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு இருப்பேனா, அப்படி எனக்கு காசு இருக்கவன் வந்துட்டு போயிட்டு ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியும். காசு இருக்கவன் மட்டும்தான் கடைசி வரைக்குமே வந்து மேலே இருக்க ஒரு படிப்பை வந்து படிச்சுட்டே இருக்கணும். காசு இல்லாதவன் வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் உனக்கு ஈஸியாக எது காசு கம்மியாக இருக்கோ அந்த எஜுகேஷனை போய் நீ வந்து எடுத்து படிச்சுட்டு அதுவாகவே இரு. கண்டிப்பாக வந்து இட்ஸ் ஆக்ட் ஆஃப் ஃபேசிசம் தான் நான் சொல்கிறேன். டிக்டேட்டர்ஷிப் ஃபேசிசம் மாதிரி தான் இருக்குது. நம்ம எங்கே தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இங்கே டெமோக்ரஸி, வி ஆர் விட்னஸிங் த டெத் ஆஃப் டெமோக்ரஸி. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கை வைக்கிறதுன்றது வந்துட்டு ஏற்பக்கூடிய விஷயம் கிடையாது. அண்ட் மெனி வேர் இன்ஜர்ட் அண்ட் மெனி வேர் ப்ளீடிங். அண்ட் விமென்க்கு வந்து அங்கே நடக்கிற ஹராஸ்மெண்ட் அண்ட் விமனோட சேஃப்டி வந்து அங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நியாயமான ஒரு விஷயத்துக்காக இங்கே போராடிட்டு இருக்கோம். வி ஆர் இயர் ஃபார் தி ரைட் காஸ் அண்ட் வி ஆர் ப்ரொட்டஸ்டிங் ஃபார் தி ரைட் காஸ். அதை வந்து நீங்கள் வந்து கேட்க விரும்பாத பட்சத்தில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வன்முறையை எடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இது ஏற்பக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது. அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்தாகணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி வாட் வி ஆர் டிமாண்டிங் பேர் மினிமம் இஸ் லைக் ரெசிக்னேஷன் ஆஃப் த எஜுகேஷன் மினிஸ்டர். கண்டிப்பாக அது நடக்கணும். அண்ட் அது ரெசிக்னேஷன் பண்ணாலுமே வந்து அவங்களுக்குள்ளேருந்து தான் இன்னொருத்த ஆள் வர போகிறாங்க. ஸோ அதில் அரைஸான அஜிடேஷன் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இத்தனை நாளாக வந்து தமிழ்நாடும் அண்ட் மற்ற சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து ஆக்டிவாக இல்லை. இப்போ ஒரு ஃபியூ டேஸாக தான் வந்து எல்லாருமே வந்து இங்கே கேதர் ஆகிருக்கு. சென்னையில் ஒரு இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து கிளம்பியிருக்கு. அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் தான். அட் த சேம் டைம் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கணும். ஒரு சின்ன ட்வீட்னாலேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு ரீல்னாலேயோ அந்த சின்ன ரெஸ்பான்ஸ் வுடன்ட் பி டேக்கன் சீரியஸ்லி. பிகாஸ் அவங்க பதவியில் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் தேவைப்படுது.